ஆசுதன் பரிசுத்த ஆவியினாலே ஆமென். இனிய இயேசுவின் திரு இதயமே, என்றென்றும் என் அன்புக்கு முற்றிலும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவலர் நீரே. என் வாழ்நாளில் நான் செய்த குற்றங்களை எல்லாம் களைந்து மன்னிப்பவர் நீரே. தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, உமது விண்ணகத் தந்தையின் திருமுன் எனக்காக பரிந்துரைத்து நீதியின் தீர்ப்பிலிருந்து என்னை காத்தருளும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியினாலே ஆமென். இப்போது வேலை வாய்ப்பு பெற மன்றாட்டு. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேலை வாய்ப்பற்று உள்ள ஊட்டியைச் சேர்ந்த கமலிக்கு உதவியருமாறு வேண்டுகிறோம். கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை மனதில் கொண்டு கர்த்தரை துதிப்போமாக. கமலிக்கு வேலை கிடைக்க அவரை பிரார்த்திப்போமாக. கமலி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரொம்ப நன்றி ஃபாதர். இருக்கட்டம்மா. ஃபாதர், இவதான் என் ஃப்ரெண்ட் கமலி. வணக்கம் ஃபாதர். God bless you my child. உனக்காகத்தான் பிரார்த்தனையாமா? ஆமா ஃபாதர். ஒரு வேலை இருக்கு, போறியாமா? சொல்லுங்க ஃபாதர், போறேன். சிங்கப்பூர்ல தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு 2 டீச்சர் வேணும்னு சொன்னாங்க. 2 வருஷம் கான்ட்ராக்ட், 15,000 ரூபாய் சம்பளம் தருவாங்க. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். நீயும் போறியாமா? தேங்க்யூ ஃபாதர். அக்கா மாமாவோட வந்து கஷ்டப்படுறதா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அந்த கஷ்டத்துக்கு ஒரு விடிவு ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. வேண்டாம் ஃபாதர், அந்த வேலை வேண்டாம். ஏன் வேண்டான்னு விட. ஐம் சாரி ஃபாதர், என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஏய் ஜென்சி, ஏய் ஜென்சி. என்ன வேணும் மேடம்? நீங்க தான் வேணும். மிஸ்டர் சூர்யா, இந்த மாசம் நம்ம கிளியர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ண எல்லா டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரம் கண்டெய்னர் வந்த கப்பலுக்கு வந்துருங்க. இட்ஸ் ஒஃபிஷியல். மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க மிஸ் ஆயிட மாட்டீங்களா மேடம்? சூர்யாவுக்கு மிஸ்ஸஸ் ஆன பிறகுதான் நான் மிஸ் ஆவேன். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன வாட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஏதோ ஒஃபிஷியலாக முக்கியமான விஷயமா மேடம் உடனே ஷிப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. பஸ் வேற லேட் ஆகுது. ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்குள்ள லேட் ஆகிடும் போல இருக்கு சிவா. அப்போ வாங்க ஒரு ஆட்டோவில் போயிடுவோம். ஆட்டோ உட்காருங்க சூர்யா. சூர்யா, நீங்க முன்னால போயிட்டாருங்க, நான் பின்னால வரேன். ஏன், என்னாச்சு? அங்க பாத்தீங்களா, அன்னைக்கு மிஸ் ஆன என்னோட வருங்கால மிஸ்ஸஸ். ஆல் தி பெஸ்ட் சிவா. தேங்க்யூ. அடையாருக்கு போங்க. ஏன்டா ரவி, வாழ்றது லெட்டர் வந்துச்சா? 10 நாளா போஸ்டர் ஸ்ட்ரைக் நடந்துச்சுல்லடா. நேத்தானே முடிஞ்சது, இனிமே தான் வரும். ஸ்ட்ரைக்லாம் எனக்கு பணமே இல்லப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் முடிஞ்சுல்ல, வந்துடும். ஹலோ, வணக்கங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களை தெரியும். நீங்க ஊட்டியா? திருச்சி சொந்த ஊரு. இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது மெட்ராஸ்ல. அப்பா ரிட்டையர்டு தாசில்தார், அம்மா ஸ்கூல் டீச்சர். ஓஹோ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இருந்தேங்க நானு. என்ன? இல்ல, அன்னைக்கே 11D சிட்டி பஸ்ல உங்களை பார்த்தேன். கேட்கலான்னு தோணுச்சு, அதுக்குள்ள நீங்க இறங்கி போயிட்டீங்க. என்ன கேட்கலாம்னு தோணுச்சு? நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா எங்க அப்பா அம்மாவோட முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. என்ன பஸ் ஸ்டாப்ல கலாட்டா பண்றீங்களா? நியாயமான விஷயம். ஒரு பொண்ணு சத்தம் போட்டா 4 பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்க ஊட்டின்னு சொல்லிட்டீங்க, தேடி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்ல. நிச்சயமா ஒரு நாள் எங்க அப்பா அம்மாவோட வந்து உங்களை பொண்ணு கேட்காம விட மாட்டேன். வரேங்க. கொஞ்சம் இருங்க. ஏன் சம்பந்தம் இல்லாம குழப்பம் பண்றீங்க? ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது ஒரு குழப்பமாங்க?
இங்க பாருங்க, நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன். அதுவே வீட்டுக்கு தெரிஞ்ச குழப்பம் ஆயிடுங்க. ஒருத்தரை காதலிச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இதெல்லாம் நாட்டுல சகஜமா நடக்கிறதாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஜாலிக்காக ஒருத்தரை காதலிச்சுட்டு சந்தோஷத்துக்காக இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இல்லைண்ணா. நாங்க 2 பேரும் ஒருத்தரை பார்க்காமலே காதலிக்கிறோம். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் குழப்பறேன்னு சொல்லிட்டு நீங்க தான் பயங்கர குழப்பவாதியா இருக்கீங்க. உங்கள மாதிரி கேரக்டர் எல்லாம் மியூசியத்துல வச்சு டிக்கெட் போட்டு பார்க்கலாமே தவிர கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது. நான் தான் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வரமா சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? இட்ஸ் ஆல் ரைட் மேடம். ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா அதை லவ் பண்றோம்னு அர்த்தம் இல்ல மேடம், ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் லேட்டா வந்தா கூட நம்ம வெயிட் பண்றோம். அதுக்காக ட்ரெயினை நம்ம நேசிக்கிறோம்னு அர்த்தம். நீங்க ரொம்ப குதர்க்கமா பேசுறீங்க. அது உங்களோட பேசும்போது மட்டும். நான் உங்ககிட்ட பர்சனலா பேசணும். ஒபிஷியலா பேசணும்னு தானே வர சொன்னீங்க? நோ, இட்ஸ் அன்அஃபிஷியல். I like it, Surya. I like it very much. உங்க அன்அஃபிஷியல் மேட்டரை பத்தி பேசுங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஆடிட்டர் கிட்ட கன் பண்ணுங்க. நேயா பேசுறேன். சார், நான் கேக்குறதுக்கெல்லாம் எஸ்டிமேஷன் கொடுங்க. அடையார் பங்களா 2,75,00,000. இப்ப நான் இருக்கிற வீடு 1,40,00,000. ஊட்டி பங்களா 75,00,000. ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. தேங்க்யூ சார். இதெல்லாம் டோட்டலா எவ்வளவு சூர்யா? 22 கோடியே 14 லட்சம். 22 கோடியே 14 லட்சம். இதுக்கெல்லாம் சொந்தக்காரினா என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா? வேலை பேசுறீங்களா? சூர்யா, இங்க கொஞ்சம் கை வைங்களே ப்ளீஸ். ப்ளீஸ் சூர்யா. இப்ப கையை எடுங்களேன். நான் உங்களை எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுதா? ஏன் ஏன் எனக்கே தெரியலையே. நான் இது நாள் வரைக்கும் இப்படி எல்லாம் இருந்ததே இல்ல தெரியுமா சூர்யா? இப்ப மட்டும் என்னாச்சு? எனக்கு அழகு இல்லையா? படிப்பு இல்லையா? நான் கவர்ச்சியா இல்லையா? இல்ல இந்த எக்ஸ்போஷர் பத்தலையா? நீங்க என்ன லவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் சூர்யா? ப்ளீஸ் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் மேடம். நோ, போய். சூர்யா, நீங்க போய் சொல்றீங்க. என்னை ஏமாத்த முடியாது. அன்னைக்கு கேட்டவ மாதிரி நடிச்சீங்க, இன்னைக்கு காதலிக்கிறேன்னு போய் சொல்றீங்க. I don't believe any of it. I don't believe you. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. எதுக்காக ஜெய்ப்பூர்ல இருந்து வந்தீங்க சொல்லுங்க. என்கிட்ட என்ன தப்பு இருக்கு சூர்யா? என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? விடுங்க, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் எமர்ஜென்சி செக் பண்ணுங்க. ஷட் அப் மேடம். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா லவ் பண்ண முடியாது. அப்ப ஒண்ணு செய்யுங்க, என்ன கொன்னுடுங்க. எஸ் சூர்யா, யூ கில் மீ. நான் செத்துட்டா எனக்கு நிம்மதி. நான் ரொம்ப அலையிற மாதிரி எனக்கே வெக்கமா இருக்கு. ஆனா முடியலையே. நான் நல்லா தானே இருந்தேன். உங்களை பார்த்த நிமிஷத்துல இருந்து இப்படி ஆயிட்டேன். நான் செத்து போயிட்டா. இப்பவே இந்த நிமிஷமே செத்து போயிட்டா. இங்க இருந்து விழுந்து செத்து போயிட்டா. எஸ், I'll do it. மேடம், மேடம் என்னாச்சு உங்களுக்கு? ப்ளீஸ் ரிலாக்ஸ், ப்ளீஸ் ரிலாக்ஸ். இது போதும் சூர்யா, இந்த டச் போதும். ஒரு நாளைக்கு என்ன முழுசா தொடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். குட் நைட் சூர்யா. குட் நைட். கமலி, இவ்வளவு நாள் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த தடவை தான் நான் உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்டி அப்படி சொல்ற? இல்ல, கிடைச்ச வேலையை வேணான்னுட்டேன்.
சம்பந்தம் இல்லாம கோவப்படுற. யாரோ ஒருத்தர்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு சிடு சிடுன்னு பேசின. கோயில்ல கூட சண்டை போட்ட. ஏண்டி இப்பெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுற? சொல்லு கமலி. எல்லாம் ஒரு தற்காப்புக்காக தான். அப்படின்னா அந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் என்னையும் அறியாமலே என் மனசு அவர்கிட்ட ஏத்துக்கிட்டு போச்சு. எங்க நான் அவரை லவ் பண்ணிடுவேணும்னு பயமா இருந்துச்சு. அதனாலதான் எரிஞ்சு எரிஞ்சு பேசினேன். உன் மனசுல அப்படி ஒரு அவஸ்தை இருந்தா அவர்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கலாமே. உன்னை ஏண்டி நீயே வதச்சுக்கிற? நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்றேன். யார் இது? சூர்யா. ஓ, உன் பேக் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாரு அவரா? எல்லாருடைய காதலும் கண்கள் ஆரம்பிச்சு இதயத்துல முடியும்னா எங்க காதல் இதயத்துல ஆரம்பிச்சு கண்கள்ல முடியணும்னு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அப்படின்னா நாங்க ஒருத்தர் பார்க்காமலேயே காதலிக்கிறோம். அப்போ ஆனா உருவம் தெரியாம காதலிக்க கூடாது. நீ வண்ணத்து பூச்சை பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? கோப்டெக்ஸ் விளம்பரத்துல. நான் தோட்டத்துல பறந்து தெரியறப்ப பாத்திருக்கேன். நீ வெறும் நேர்ல நம்புறவ, நான் நிஜத்தை பாக்குறவா. என் காதல் உனக்கு போக போக புரியும். சரி, டைம் ஆயிடுச்சு. அக்கா மாமா கேட்டதா சொல்லு. உன்னோட காதல் வளர என் வாழ்த்துக்கள். சிவா 1 minute. ஓ, நீங்க இங்க இருக்கீங்களா? நான் நீங்க மாடியில பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். சூர்யா, பஸ் ஸ்டாப்ல அந்த பொண்ணு பயங்கரமா போர் அடிச்சிட்டா. தாங்க முடியல, சினிமா தியேட்டருக்கு போயிட்டேன். அதான் லேட் ஆயிடுச்சு. அது என்னமோ ஒரு காதல்னு சொன்னாப்ல. இந்த பழங்காலத்து கதைகள் எல்லாம் வருமே. அதாவது மத்தவங்க காதல் பிரச்சனை நமக்கு எதுக்கு? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. இந்த லெட்டரையும் பேஜரையும் மேடம் கிட்ட கொடுத்துருங்க. என்ன லெட்டர் இது? என் ரெசிக்னேஷன் லெட்டர். என்ன உங்களுக்கு பைத்தியம் கிட்டியம் பிடிச்சிருக்கா? சிவா, உங்களுக்கே தெரியும் ஒருத்தருடைய சுதந்திரங்கிறது. ஒருத்தரோட சுதந்திரம்ன்றது அவங்க மூக்கு நுனி வரைக்கும் தான். மூக்க தொடறது இல்லம்பீங்க. இந்த பாருங்க, என்ன கேட்டா அதெல்லாம் வேணாம்னு தான் சொல்லுவேன். அப்ப நான் கிளம்புறேன் சிவா. சூர்யா, ப்ளீஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? அப்புறம் நான் உங்களை அட்வைஸ் பண்ணா இந்த மூக்கு மேட்டர் எல்லாம் வரை நீங்க சொல்லுவீங்க. அது என்னோட கேரக்டர் சிவா. இந்த பாருங்க, ஆஸ் a friend நான் சின்சியரா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டு நீங்க அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. வரேன் சிவா. சூர்யா, ஷூர் கொடுத்துட்டுமா? கொடுத்துருங்க. ஹலோ சூர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நமக்கு என்ன சார்? ஆமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. வாங்க ஹோட்டல்ல போலாம். இல்ல பரவாயில்ல. அட உட்காருங்க சார், உட்காருங்க. அப்புறம் எங்க போகணும் சொல்லுங்க. எங்க போறதுன்னே தெரியல. அதான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். என்ன சார் இது? அன்னைக்கும் இதை தான் சொன்னீங்க, இன்னைக்கு அதை தான் சொல்றீங்க. அன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ண வந்தேன். மெட்ராஸ் புதுசு, எங்க போறதுன்னு தெரியல. இன்னைக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். மெட்ராஸ் பழசாயிடுச்சு. ஆனா எங்க போறதுன்னு தெரியல. மெட்ராஸ்ல நிறைய இடம் இருக்கு சார், பீச், பார்க்குன்னு. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு என்னோட ரூம், என்னோட மனசு. விடுங்க சார், இதுக்கு போய் எங்க வேலையை விட்டீங்க? இதோ பார் சூர்யா, உன் மனசுல இருக்கிறத யார்கிட்ட சொன்னாதான் உன் பாரம் குறையும், புரியுதா? நீ ஓப்பன் சொல்றது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க நீங்க. அப்ப என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லலாம்ல நீ? சகோதரா, உன் காதல் ரொம்ப உயர்ந்ததுடா. ஆமா, எனக்கு பசிக்குது, உனக்கு பசிக்கலையா? ஒரு இட்லி போடுறா.
கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. யம்மா 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 உருவத்திலே சும்மா மயங்கவில்லை அம்மா, மனச பார்த்த காதல் தானம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. காந்தி சில பக்கத்துல பார்த்த காதல் வேறதான், காசி தேட்டர் உள்ளுக்குள்ள பார்த்த காதல் வேறதான். பிஜேபிக்கு போற காதல் திரும்புறப்ப முடியுது, பிஜேபிக்கு காதல் வந்தா ஹோட்டல் ரூம் நிறையுது. அப்ப ஓட்டி சுத்துறப்ப கண்ணியமான காதல் உன் காதல் தானடா சகோதரா. சகோதரா சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. கேட்டு வந்த காதல் சிட்டு மாறி போனது, செலவாக்கி கொடுத்த காதல் கால வாரி விட்டது. ஆபீஸ்ல வந்த காதல் 5 மணிக்கு முடிஞ்சது, அடுத்த காதல் பஸ் ஸ்டாப்ல 6 மணிக்கு நடந்தது. 100 ரூபாய் நோட்டை பார்த்தா கவித்துவமான காதல் உன் காதல் தானடா சகோதரா. சகோதரா சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. யம்மா 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 உருவத்தில சும்மா மயங்கவில்லை அம்மா, மனச பார்த்த காதல் தானம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. என்ன சார் எனக்கு ஆபீஸ்ல எவ்வளவு லெட்டர்ஸ்? நேத்தோட போஸ்டல் ஸ்ட்ரைக் முடிஞ்சிருச்சுல மேடம், அதான். சிவா, வாட்ஸ் திஸ்? சூர்யாக்கு என்ன ஆச்சு? ஈவன் ஐ ஃபீல் சாரி மேடம். சூர்யாவுக்கு இந்த ஆபீஸ்ல என்ன பிடிக்கலன்னு தெரியல, வேலை பிடிக்கலன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. யாருக்கு லேட்டா? மிஸ்டர் சூர்யாவுக்கு மேடம், ஜெய்ப்பூர்ல இருந்து ரீடைரக்ட் ஆகி வந்திருக்கு. மிஸ் கமலி, 12 ஸ்டேட் பேங்க் ஊட்டி.
வர வர நிறைய விஷயங்களை நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. இல்லக்கா. நீ ஊருக்கு போயிருந்தப்போ சூர்யா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது. நான் படிச்சுட்டு ஒரு ரூம்ல வச்சிருந்தேன். பாத்தியா? என்ன மன்னிச்சிருக்கா. எனக்கு என்னமோ உன் வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. என் புருஷனை என்னால புரிஞ்சுக்க முடியல. உனக்கு இன்னும் ஒரு வழி பிறக்கல. யார் யார் மனசுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியல. உன் மனசுக்குள்ள இருக்கிறவனாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். சீக்கிரமே சூர்யா ஊட்டிக்கு வர சொல்லு. என்ன பதிலே காணும்? இன்னைக்கு சூர்யா கிட்ட இருந்து இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. அவர் வேலையை விட்டுட்டாரா, மறுபடியும் ஒரு வேலையை தேடிக்கிட்டு லெட்டர் போடுறேன்னு எழுதியிருக்காரு. உனக்கு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு நினைச்சேன். எங்க அது முடிஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்கு. இன்னும் 2 இட்லி சாப்பிடுறா போதும். ஆமா, இன்ட்ரூ என்னாச்சு? வழக்கம் போலதான், தபால்ல பதில் வரும். பன்னீர், எனக்கு தான் டிரைவிங் தெரியுமே, லைசென்ஸ் வேற வச்சிருக்கேன். பேசாம ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணி கூட ஓட்டுறேன். நீ ரொம்ப பிராக்டிகலா பேசுற. நாளைக்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். ஓகே, தேங்க்யூ பன்னீர். டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? உன் தங்கச்சிக்கு ஏதாவது இன்டர்வியூ வந்திருக்கா? அது இல்லைங்க, சூர்யான்னு ஒரு பையன். ஓஹோ, காதலாக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி காதல் இல்லைங்க. அது வந்து கண்ணை கசக்கிறதும் கர்ப்பத்தை கலைக்கிறதும் இல்லாத காதலுங்கறியா? என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமாவா பேசிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம காதலிக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட காதலை நான் பார்த்திருக்கேன். இப்போ உன்னுடைய தங்கச்சி காதலுக்காக நான் தாஜ்மஹால் கட்ட முடியாது. பேசாம தூங்கு. என்ன கோட்டர் அடிக்கலாமே? போதாண்டா, போலாம். எவ்வளவு மாச்சு? 87 ரூபா 40 பைசா. ஏய், என்னடா குண்டின்னு சொல்ற? 87 ரூபா 40 பைசாங்க. அண்ணாத்த 87 ரூபா 40 பைசா. 40 பைசா நீ வச்சுக்கினே 87 ரூபாய் கூட. அடிக்கடி இப்படி பண்ண அப்படிங்க. வேற எப்படி பண்றது? வாங்க டேய். ஜலால இருக்கிறது அலின் வாடா. ஐயோ, எப்போடா? ஆம்லெட் ஆம்லெட். ஏய், எந்திரிங்கடா. டேய், எந்திரிங்கடா. நீ உட்கார்ந்து. யோ, வேலையை பார்த்துன்னு போயா. ஏய், என்னடா மொறிக்கிற? டேய், எடா கையா. ஓய். என்ன ஆச்சா? உரா அவனை. டேய், உரா. ஏய், என்ன ஆச்சல நீ? உரா. டேய், இவன் தான்டா.
வெல்கம் சார். ஹலோ. எங்க மழை வந்து லேட் ஆயிடுமோன்னு நினைச்சேன். நோ கரெக்ட் டைம் வந்துட்டீங்களே. நான் கூட ஆஃபீஸ்ல 3 ஹவர்ஸ் பர்மிஷன் ஆயிட்டு தான் வந்திருக்கேன். ஐ சி. ப்ளீஸ் கோ இன். சாதாரண வீடு, சாதாரண சோஃபா. ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. நல்ல மனிதராச்சே. என்ன ஜோ ஒரே டென்ஷனா இருக்கீங்க? என்னன்னு தெரியல, வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கேன். ஒன்னும் worry பண்ணாதீங்க. எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். You will be all right. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, புக் பாருங்க. வாங்க. என்னுடைய வைஃப் மல்லிகா. வணக்கங்க. என்னுடைய சிஸ்டர்ல கமலி. ஹலோ. வணக்கம். நீங்க உட்காருங்க. இவங்க யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. இவர் மிஸ்டர் ஜீவா. நம்ம ஊர்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 6 மாசம் முன்னாடி பிசினஸ் விஷயமா பெங்களூர் போயிருந்தேன்ல, அங்கதான் சாரை மீட் பண்ணேன். அதே மாதிரி தான் அன்எக்ஸ்பெக்டடா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ளவர் ஷோல இவங்களை பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருன்னு கேட்டேன். இவரோட சிஸ்டர்லான்னு சொன்னாங்க. அப்பவே கல்யாணத்தை பத்தி பேசினாரு. அவருடைய ஸ்டேட்டஸ் வேற, நம்மளோட ஸ்டேட்டஸ் வேறன்னு நான் கொஞ்சம் தள்ளியே நின்னேன். மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணாரு. கமலிக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா அது பாதுகாப்பா இருக்குமே நினைச்சேன். ஆனா இப்போ கல்யாணம் தான் பாதுகாப்புன்னு முடிவு பண்ணிட்டேன். கமலி, சார் காஃபி கொண்டோமா? நோ தேங்க் யூ. சார் சும்மா ஒரு விசிட் வர சொன்னாரு. அது இப்படி ஒரு பிளசன்ட் விசிட்டா மாறும்னு நினைக்கவே இல்லை. 5:30 அதுக்குள்ள இருட்டுச்சு. ஊட்டி கிளைமேட்டை நம்பவே முடியல. நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும். நான் வரேன். சார். கமலி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. மனசுல என்ன இருக்குன்னு முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்ல. இது என்னோட விசிட்டிங் கார்டு. நீங்க என்கிட்ட ஏதாவது பர்சனலா பேசணும்னு நினைச்சீங்கன்னா தயக்கம் இல்லாம பேசலாம். மிஸ்டர் சேகர், நான் வரேங்க. நானும் வரேன். No, you please stay. வரேங்க. வாங்க சார். See you. கமலி, நீ கொஞ்சம் உள்ள போமா. கமலி கண்ணுல கண்ணீர், உன் முகத்துல குழப்பம். இனிமேலும் கமலிக்கு கல்யாணம் ஆகலன்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க இல்லையா? அவகிட்ட நான் பேசும்போதெல்லாம் எரிஞ்செரிஞ்சு விழுந்து பேசுவேன். அதுவே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவ கல்யாணம் ஆயிட்டு தன்னுடைய புருஷன் வீட்டுக்கு போனாலாம், என் அத்தா ரொம்ப நல்லவர், எனக்காக அது பண்ணுவாரு இது பண்ணுவாருன்னு என்ன பத்தியே புகழ்ந்து பேசிட்டு இருந்தா, அவ மனசுல ஒரு சந்தேகம் ஒண்ணு எழுந்து கணவன் மனைவி நடுவுல ஒரு விரிசல் வந்துருமேன்னு ஒரே காரணம் தான். உலகத்துல எல்லா அக்கா புருஷனும் பொண்டாட்டோட தங்கச்சிய தன்னுடைய பொண்டாட்டி ஆக்கணும்னு நினைப்பான். ஆனா நான் இவளை பொண்ணா நினைச்சுதான் இந்த முடிவை எடுத்தேன். தெரியாத ஒருத்தனோட காதலை விட தெரிஞ்ச என்னுடைய பாசத்தை உன் தங்கச்சிக்கு எடுத்து சொல்லு. என்ன காதலுக்கு எதிரியா நினைக்காத. கமலிக்கு அப்பாவா நினை. ஹலோ கமலி, எங்க எவ்வளவு தூரம்? காஃபி கிளப் மெம்பரா? இல்ல. அப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருப்பீங்க. வாங்க பேசிட்டே போவோம். நேத்து உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க முகத்தை பார்த்தேன். ரொம்ப குழப்பமா இருந்தது. அதான் என்னோட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்தேன். ஆமா, நீங்க யாரை லவ் பண்றீங்க? வாங்க, பேசணும்னு வந்துட்டீங்க, அப்புறம் என்ன தயக்கம்? சும்மா சொல்லுங்க. அவர் பேர் சூர்யா. ஆள் என்னோட அழகா ஸ்டைலா இருப்பாரோ? நான் பொறாமையில கேட்கலங்க, ஒரு ஆதத்துல தான். நான் அவரை பார்த்ததே இல்ல. என்னங்க சொல்றீங்க? பார்க்காமலே காதலா? இப்போதாங்க உங்க மேல எனக்கு அதிகமா காதல் வருது. ஹோட்டல் சினிமான்னு சுத்தி சீரழி காதலுக்கு நடுவுல இப்படி ஒரு காதல்னா உங்க காதல் மேல எனக்கு பொறாமையும் வருது. இந்த காதல் எப்படியோ தோத்து போய் நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையும் வருது. சூர்யா எல்லாமே எனக்கு வாழ்க்கையே இல்ல. நான் ஒதுங்கிட்டேன், உங்களுக்கு சந்தோஷம் அதானே சொல்ல வரீங்க? நீங்க என் மாமா கிட்ட சொல்லி நான் மெட்ராஸ் போக பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். எதுக்கு? சூர்யாவை தேடி கண்டுபிடிக்க. சூர்யா எங்க இருக்காருன்னு தெரியாத? மெட்ராஸ்ல இருக்காரு, ஆனா எங்க இருக்காருன்னு தெரியாது.
சரி, நான் உங்களுக்கு பர்மிஷன் வாங்கி தரேன். சப்போஸ் சூர்யா கிடைக்கலன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சொல்லுங்க. நான் தேடிட்டு இந்த ட்ரெடிஷனல் இந்தியன் கேர்ள் நீங்க தான். உங்களோட வாழறது எனக்கு நிம்மதி தரும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்க நிம்மதி வேற இடத்துல இருக்கு. ஓகே, மெட்ராஸ் போய் உங்க சூர்யா கண்டுபிடிக்க நான் பர்மிஷன் வாங்கி தரேன். பட் ஒன் திங், நான் கடவுளை வேண்டிப்பேன். 50% உங்க சூர்யா கிடைக்கணும்னு, 50% கிடைக்கவே கூடாதுன்னு. நானும் சராசரி மனுஷன் தானே. கமலி, இப்படி வாமா, உட்கார். உன் ப்ராப்ளம் என்ன சொல்லு. என்னால சூர்யாவை மறக்க முடியாது. இத பார் கமலி, உன்னுடைய இந்த வயசுல நீ எந்த முடிவு எடுத்தாலும் உனக்கு சரின்னு தான் தோணும். ஏன்னா நீ 20, நான் 40. உன்னுடைய மனசுல வெறும் காதல் மட்டும் தான் இருக்கு. ஆனா காதல் எப்படியெல்லாம் காயப்படுத்தும் தெரிஞ்சுட்டு நான் பேசுறேன். அம்மாடி, உலகத்துல ரொம்ப ஈஸியான விஷயம் அட்வைஸ் பண்றது, ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த அட்வைஸை கேட்கறது. அதுவும் இந்த காதலை பத்தி அட்வைஸ் பண்ணணும்னு வச்சுக்க, அதை செஞ்சு பார்த்தா என்னன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு வெறியே தோணும். அதுவும் எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், என் பேச்சை கேளு. மனசாட்சியை கொண்டுட்டு என்னால வாழ முடியாது மாமா. சரிதான், சரிதாம்மா, நீ சொல்றது சரிதான். ஆனா உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல மனசாட்சியை கொண்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கான். முன்ன பின்ன தெரியாதவன், அவன் எங்க இருக்கானும் தெரியாது. அவனுக்காக உன் தங்கச்சி வாழ்நாள் பூரா காத்துட்டு இருக்க போறாள? என்ன கமலி, என்னம்மா இது பிடிவாதம்? அக்கா, மாமா சொல்றவரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு அந்த வாழ்க்கை எனக்கு துன்பமாயிட்டா நான் காலம் பூராவும் கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? எனக்கு சூர்யாவுக்கு நான் அந்த ஆண்டவனே எழுதிட்டான். நான் சொல்றதை ஏத்துக்கிற வயசும் மனசும் உங்ககிட்ட இல்லம்மா கமலி. நாளைக்கு என்னாலதான் உன்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு நீ ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது பாரு. அதுக்காக உன்னை நான் மெட்ராஸ் அனுப்புறேன். நீ ஒரு வாரம் எடுத்துப்பியோ, ஒரு மாசம் எடுத்துப்பியோ எனக்கு தெரியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல தகப்பனா தான் நடந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நீ ஒரு நல்ல மகனா நடந்து என் மனத்தை காப்பாத்து. ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை வானொலி நாள். வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கும் குறைந்த காற்றழுத்த மண்டலத்தின் காரணமாக கடந்த 48 மணி நேரமாக சென்னையிலும் தென் மாவட்டங்களிலும் பெருமழை பெய்து வருகிறது. இது மேலும் வலுவடைந்து நாளை இரவு சென்னைக்கும் மசூலிப்பட்டினத்துக்கு இடையில் கரையை கடக்கும். கண்டு மழை ஜோடு பேஞ்சு நிக்குது. இன்னத்துக்கு வந்துக்கிறேன். என்ன யாரையுமே காணோம்? நம்ம வாடம்மா இல்ல, வாடம்மா அந்த அம்மா பொண்ணுக்கு கண்ணாலம் எல்லாம் கும்பலா போய்க்குதுங்க. இன்னைக்கு வந்தா வரும், நாளைக்கு வந்துரும். நீ குந்து கண்டு குந்து. ஆயா, அது இருக்கட்டும். ஜென்சியோட ரூம் சாவி கொடு, நான் குளிச்சுட்டு உடனே புறப்படணும். ஐயோ, யாரும் இல்லையே, எல்லாம் பூட்டி சாவி எடுத்துன்னு பூச்சிங்களே. ஒண்ணு சரியா, அந்த வெளில இருக்குது பாரு பாத்ரூம், அதுல குளிச்சு விட்டு அங்கே துணியை மாத்திக்கோ. சரி ஐயா. போமா. ஆயா, நான் கிளம்புறேன். என்ன கண்ணு, இந்த மழையிலையா? ஒரு கோடை கூட குடுக்கறதுக்கு இல்ல. பரவாயில்ல ஆயா, கோடை வேணாம், ஒரே ஓட்டமா ஓடிடுவேன். வரேன். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, காந்தி ஸ்கொயர் வரீங்களா? உட்காருமா. மீட்டருக்கு மேல 5 ரூபா போட்டு விடுமா. சரி போங்க. என்னாச்சுங்க? என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் இருமா பாக்குறேன். இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல, இருங்கம்மா, வேற ஏதாவது ஆட்டோ வருதான்னு பாக்குறேன். ஆட்டோ ஆட்டோ, சவாரிப்பா. ஆட்டோ ஆட்டோ, ஏன்பா காந்தி ஸ்கொயருக்கு சவாரி ஏத்திட்டு போறியா?
போலாம். போய் ஏறிக்கமா. இல்லைங்க, இந்த ஆட்டோ வேணாம். மழை ஆட்டோ ஓடிக்க கஷ்டம். போய் ஏறிக்கமாண்ணா. காந்தி ஸ்கொயர்ல எங்க போனோம்? சிட்டி சென்டருக்கு போகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது வந்துடுறேன். ஏங்க சிட்டி சென்டர்ல நீங்க யாரை பார்க்க போறீங்க? நான் யாரை பார்க்க போனா உங்களுக்கு என்ன? இல்லங்க, இந்த காம்ப்ளெக்ஸ்ல எனக்கு நிறைய பேர் தெரியும். ஆட்டோக்காரங்களுக்கு எல்லா இடத்துல எல்லாரும் தெரியும். மேடம், கமலின்னு ஒருத்தவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. எஸ் மேடம், உள்ள போங்க. வாங்க கமலி. என்ன மழையில நனைஞ்சு வந்திருக்கீங்க? என்ன தொடச்சுக்கங்க. இல்ல பரவாயில்ல, தொடச்சுக்கங்க. வாங்க உட்காருங்க. உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். சூர்யா சொல்லி தெரியாது. சூர்யா ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க லெட்டர் வந்துச்சு. அதை நான் படிச்சு பார்த்தேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்ப சூர்யா எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா கமலிங்கிற பொண்ணை காதலிச்சதை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். அப்ப சூர்யா உங்களை இல்ல, சூர்யா என்ன லவ் பண்ணல, நான் தான் சூர்யாவை லவ் பண்ணேன். அவர் இந்த ஜாப் விட்டுட்டு போனது கூட நான் தான் காரணம். ஐ ஃபீல் கில்ட்டி. இப்ப நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். நான் எப்படியாவது சூர்யாவை பார்த்துடணும்னு ஊர்ல இருந்து வந்திருக்கேன். யாரை கேட்டா தெரியும்னு இங்க சிவான்னு ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. அவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ். அவர் அட்ரஸ் கொடுக்கறேன், அங்க போய் பாக்குறீங்களா? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஒரு வாரம் என் கூட தங்குங்க. நானே சூர்யாவை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். வேண்டாங்க, அவர் அட்ரஸ் கொடுங்க, நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். இதுவரைக்கும் நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதில்லை. ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. நேர்ல அழகையும் கவர்ச்சியும் காட்டி கவர முடியாத சூர்யாவோட மனச லெட்டர்ல வெறும் எழுத்த காட்டி எப்படி கமலை கவர்ந்தீங்க? தெரியலைங்க. நான் கிளம்புறேன். ப்ளீஸ், நீங்க ரொம்ப அவசரத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட பேசணும்னு என் மனசு துடிக்குது. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், மறைக்காம பதில் சொல்றீங்களா? கேளுங்க. ஒரு பொண்ணா என்கிட்ட என்ன குறை? ஏன் சூர்யாக்கு என்ன பிடிக்கல? இன்னாருக்கு இன்னாருன்னு இறைவன் எழுதி வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. அவன் சூர்யா பேருக்கு நேரா உங்க பேர் எழுதலன்னு நினைக்கிறேன். உங்க பேரையாவது எழுதியிருக்கணும்னு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். சூர்யாவை பார்த்தா நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. அப்படியே இப்போ நீ உங்களை லவ் பண்றான்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. தயவு செஞ்சு சூர்யாவை மறந்துடுங்க. சூர்யா, ஏன் சூர்யா, ப்ளீஸ். நிறுத்து நிறுத்து. இந்த பக்கம் எந்த வண்டியும் போகாது. ரைட்ல போனோங்க. இந்த பக்கம் போகாதன்ற, அப்புறம் ரைட் லெப்ட்ன்ற. எங்க வண்டி முன்ன போகாதான். நீங்க எங்க போகணும்? பாரதி நகர் பக்கத்துல தான் இருக்கு, வாங்க நான் காட்டுறேன். இல்ல வேண்டாங்க, நானே போய் பாத்துக்கிறேன்.
என்னடா மழையில் நனைஞ்சிட்டியா? அண்ணே உங்களை பார்க்க ஒரு அக்கா வந்திருக்காங்க. அக்காவா? ஆமாண்ணே. வர சொல்லு. ஹலோ, நீங்களா? நீங்க எப்படிங்க? இங்க சிவாங்கிறத நானே தான். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, சூர்யான்னு ஒருத்தரை பத்தி டீடைல்ஸ். உட்காருங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. 2 நாளா மழையில நனைஞ்சிட்டேன், அதான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உட்காருங்க ப்ளீஸ். இப்படி தெப்பமா நடிச்சிட்டு வந்திருக்கீங்க. துண்டு, டேய் துண்டு எடுத்துட்டு வாடா. சூர்யா உங்களுக்கு சொந்தமா? சூர்யா உங்களுக்கு சொந்தமான்னு கேட்டேன். ஆமா. பட் அவர் என்கிட்ட தான் ஒரு அனாதைன்னு சொன்னாரு. ஓ, அந்த பார்க்காமலே காதல் சூர்யா தானா? ஓ மை குட்னஸ். அன்னைக்கு நான் உங்களை பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன்ல, அதுக்கு முன்னால தான் சூர்யா ஆட்டோல ஏறி அப்படி கிராஸ் பண்ணி போனார். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை 11D சிட்டி பஸ்ல பார்த்தேன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு கூட சூர்யா என் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரு. என்ன? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. இப்ப சூர்யா எங்க இருக்காருன்னு தெரியுமா? சூர்யா எனக்கு கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்க மாட்டேன். ஏங்க நீ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசலாமா? எனக்கு உடம்பு சரியில்லைங்க, இல்ல நான் இப்போ உங்க கூட வந்து தேட ஆரம்பிச்சிருவேன். அது மட்டும் இல்லாம மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழையில நம்ம எங்க போய் தேட முடியும்? ஏங்க சூர்யா இந்த சிட்டில தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் நினைக்கிறீங்களா? நான் மெட்ராஸ்ல இருக்கிறவங்க, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற சந்து பந்தெல்லாம் தெரியும். இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சவன் எக்கச்சக்கமான பேர் இருக்கான். இவ்வளவு எதுக்கு நாளைக்கு காலையில பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்தா சூர்யா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிட போகுது. நீங்க தைரியமா ஊருக்கு போங்க. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு எந்த விதமான தப்பான முடிவுக்கும் போயிடாதீங்க. இவ்வளவு நாள் உங்க சூர்யாவுக்காக நீங்க வெயிட் பண்ணீங்கல்ல, இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏங்க அழறீங்க? உங்க வேலையை பாருங்க. காலையில இருந்து மழையில சுத்துறோம். அப்படி யாரைதான் தேடுறீங்க சொல்லுங்களேன், கொண்டு போய் விட்டுறேன். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதுக்குதான் காலையில உங்க வண்டியில ஏற மாட்டேன்னு சொன்னேன். உங்க காசை வாங்கிக்கோங்க. ஏங்க அடட, உடம்பெல்லாம் இப்படி சேராயிடுச்சே. வண்டிக்குள்ள உட்காருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வண்டிக்குள்ள உட்காருங்க. ஏங்க நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களோட வீடு இருக்கு, அங்க போய் எங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு நீங்க யார் தேடுறீங்களோ அவங்கள தேடுவோம். இதாங்க நான் சொன்ன இடம். வந்து ட்ரெஸ் மாத்திக்குங்க. வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, இது எனக்கு தெரிஞ்சவங்க இடம் இல்ல, நானும் என் ஃப்ரெண்டும் தங்குற இடம். என் இடம்னு சொன்னா நீங்க வரமாட்டீங்க, அதான் போய் சொன்னேன். உள்ள வாங்க ப்ளீஸ். வாங்க உள்ள வாங்க. இதாங்க பாத்ரூம். நீங்க போய் உங்க ட்ரெஸ் மாத்திக்குங்க. டவல் வேணாங்க, என்கிட்ட இருக்கு. அது மழையில ஊறி போச்சு, அதாங்க தற்கிறது கஷ்டமா இருக்கு. போங்க.
ரொம்ப நன்றிங்க. இருட்டிடுச்சு, கிளம்பலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட் இருக்காளான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லைன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் போக வேண்டியதா இருக்கும். சரி, சீக்கிரம் வாங்க. கரண்டா இல்லைங்க. காத்தால போட கரண்ட் இன்னும் வரலீங்க. போனவங்க யாரு இன்னும் வரலீங்க. சரி, வச்சிட்டுமா? ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, ஜென்சி வந்து இதை கொடுத்துருங்க. சரிம்மா. நாய் காதல். அது என்னங்க நாய் காதல்? நாய்கள் மட்டுமே நடு ரோட்ல காதலிக்கும். அப்ப நல்ல காதல்? அது என் நண்பனோட காதல். அப்படி என்னங்க உயர்ந்த காதல்? இதயத்துல ஆரம்பிச்சு கண்கள்ல முடிகிற காதல். உங்க ஃப்ரெண்டோட பேரு? சூர்யா. அந்த பொண்ணோட பேரு? கமலி. கமலி என்னோட ஃப்ரெண்டுங்க. ஆட்டோ சிக்னல் விழுந்து கூட தெரியாம நடு ரோட்ல என்ன எல்லாமே கிடையா வண்டியா? அப்புறம் ஒரு நாளைக்கு சூர்யாவை கூட்டிட்டு வாங்க. நிச்சயமா கூப்பிடுறேங்க. இந்தாங்க. இல்ல 100 ரூபாய்க்கு சில்லறை இல்லைங்க. கொஞ்சம் இருங்க, சில்லறை வாங்கி தரேன். வாமா வா. கண்டாலம் நல்லா நடந்துச்சா? 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? இல்லையே, உன் ஃப்ரெண்டு வந்துட்டு போனாமா. யாரு? கமலியா? ஆமாமா, காலங்காத்தாலே வந்துச்சு. ராத்திரி ரயிலுக்குமே போகணுமா, அதனால துப்பக்கான துணியை காணு புறட்டு அழுதுன்னு போய்கினே இருக்குதுமா. இந்த லெட்டரை உங்ககிட்ட குடுக்க சொல்லிச்சு. என்ன எழுதி பாரு, மழை தண்ணி போட்டுட்டு போகுது. ஐயோ, இப்பவே மணி 8 ஆயிடுச்சு. 9 மணிக்கு ட்ரெயின் ஆச்சு. இந்தாயா, இந்த பெட்டியை உள்ள வை. சென்ட்ரல் போணும். சென்ட்ரல் தானே, உட்காருங்க சீக்கிரம் போலாம். மழை பார்த்து சீக்கிரமா போங்க. பயணிகள் கவனத்திற்கு, சென்னை சென்ட்ரலில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் சரியாக 9 மணிக்கு 7வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். For the kind attention to the passengers, the Blue Mountain Express bound for Mettupalayam will leave platform number 7 by 9 p.m. यात्रियों के लिए एक सूचना, मद्रास से मेट्टुपाளையம் जाने वाली Blue Mountain Express ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. ட்ரெயின் கிளம்பறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் வேணா டிக்கெட் வாங்கி தரேன். இல்ல வேண்டாம். பரவாயில்ல, சங்கடப்படாதீங்க. மேட்டுப்பாளையத்துக்கு டிக்கெட் வாங்குங்க. ஏங்க டிக்கெட் வாங்கிட்டேன், சீக்கிரம் வாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஓட கொடுங்க. ஏன் சார் அவசரப்படுறீங்க? பார்த்துட்டு தானே இருக்கேன் சார். அது கொஞ்சம் ஏழிரா வந்திருக்கணும். என்ன சார், மேட்டுப்பாளையம் வரைக்கும் பர்த்தோ சீட்டோ கிடைக்குமா சார்? வெயிட்டிங் லிஸ்ட்டே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுல நீங்க ஓபன் டிக்கெட் வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்க. லேடி தனியா போறாங்க சார். அதுக்கு நான் என்னையா பண்றது? போயா சார். வாங்க, யாராவது போட்டு பார்த்து சீட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். சார் அவசரப்படாதீங்க சார். டேய் விருந்தாளிக்கு பிறந்தவனே. ஏங்க மேட்டுப்பாளையம் போனோம், சீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? சீட்டெல்லாம் இல்லப்பா. லேடி தனியா போறாங்க. என்ன பண்றது? அந்த சீட்டை கொடுத்துரு. வா சார். வாங்க. பொம்பளை தனியா போன்னு சொன்னியே, அதனால தான் கொடுக்குறேன். பார்த்து போட்டு கொடுப்பா. முதல்ல சீட்டை காட்டுங்கண்ணே. இந்த சீட்ல உட்காருமா. ரொம்ப நல்லதுப்பா. சீக்கிரம் பாருங்க, வண்டி கிளம்ப போகுது. இந்தாங்க உங்க டிக்கெட். ரொம்ப நன்றிங்க. ஏங்க, நான் மறுபடியும் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க யாரையோ தேடி வந்தீங்க.
கடைசி வரைக்கும் அவங்களை சந்திக்காமலே கிளம்புறீங்க. அவங்க யார் என்னன்னு சொல்லி உங்க அட்ரஸ் கொடுத்தா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு. வேண்டாங்க, நான் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. ஐயோ பாத்தியா? காஃபி எல்லாம் மேல கொட்டிக்கிட்டு சுட்டுச்சாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் வரேன். ஐயோ பாவம். பாத்துட்டு பேசியிருந்தேன். எல்லாரும் ஊருக்கு போய் சேர்ந்தோம், லெட்டர் போடுங்க. அங்கிள் ஆண்டி கேட்டா சொல்லுங்க. நான் அடுத்த கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு வரேன். அப்புறம் அமெரிக்கா வந்து லெட்டர் வந்தோடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். உங்க அண்ணன் சொல்லுங்க, எல்லாம் பத்திரமா போய் சேருங்க. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வர கிளம்பிடுச்சு. நான் வேறமா லெட்டர்ல போடுறேன். மட்டுமா ஜாக்கிரதை போயிட்டு வாங்க. ஓகே.